நெல்லையின் நிகழ்வுகளை நாள்தோறும் அளிக்கும் உங்கள் நெல்லை மீடியா.com. தமிழ்தாய் வாழ்த்து. திருநெல்வேலி மாவட்டத்தில் 15ஆம் மாதம் முன்பாக பழனிசெல்வி இருக்கிறாங்க. அவர் தலைவாப்படுத்த ஆஸ்திரேலியாவில் இருந்தார். உடனடியாக அது என்ன ஏது என்று பார்த்து அவர்களுக்கு என்ன உதவியோ அதை செய்ய என்று சொன்னார். அப்பேற்பட்ட தலைவன் தான் எங்கள் இளைய தளபதி. நாங்கள் இளைய தளபதி அவர்களை வைத்து விழா எடுப்பதில் மேலும் எங்கள் இளைய தளபதி காசு கொடுத்து அழைக்கவில்லை. அந்த காலத்தில் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் கத்தியை பார் தளபதி வழியில் நட என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் பல நாட்கள் வந்து தங்கியிருந்து இங்கே விளையாட இருக்கிறோம். இந்த திருநெல்வேலிக்கு எங்கள் தளபதி நான் கண்டிப்பாக அங்கே போய் நமது ரசிகர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். யாரை பற்றி என்று சொன்னாலும் கிராபிக்ஸ்ல கூட இவ்வளவு கூட்டத்தை பார்த்தது இல்லை சினிமாவில். எல்லாரும் காலையில் 8 மணில இருந்து இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலா இப்போ விஜய் சாரோட நடிப்பு பிடிச்சிருந்தா டான்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம டிவியில பார்த்துட்டு எல்லாம் சும்மா வீட்டில் உட்காந்து இருக்கலாம். ஆனா இங்க இருக்க எல்லாரும் அவரை பர்சனலா பிடிச்சி வந்திருக்கீங்க. நான் இந்த படத்துல நடிச்சதுனால தான் இங்க உட்காந்துருக்கேன். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நின்று இருப்பேன் காலையிலேயே. எண்ணினா உணவு வேடினா பாதுகாப்பு. இது இல்லாமல் 4வது ஒன்று இருக்கு. அது யார் கொடுத்தாலும் சரி யார் வாங்கினாலும் சரி இனிக்கும். எந்த நெல்லையப்பர்னு சாமியா கோயில் கட்டி கும்பிடுற ஊருக்கு தான். அப்படி விவசாயத்துக்கு பேர் போன இந்த ஊரில் கட்டிப்படுத்தின 50வது நாள் விழா கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. வெற்றியும் தோல்வியும் சின்ன வித்தியாசம் தாங்க.
தோல்வின்னு செஞ்சால் தோல்வி. டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய கடமையை கரெக்டாக செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. நான் ஒரு நடிகனாக என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சேன்னு நினைக்கிறேன், ஜெயிச்சிருக்கேன். தான் படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு கால்பந்து விளையாட்டை போல மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கோல் போடுறதுக்கு 10 பேரோட பங்களிப்பு இல்லாமல் அந்த கோல் போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோல் போட்டதுக்கு நான் தான் சொந்தம்னு கொண்டாடிக்கவே முடியாது. ஆனால் எனக்கு இது எல்லாத்தையும் விட மேலே இருக்கிறது நீங்கள் தான். இது நான் இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்க்கலாம் இருக்கேன். அவங்க எல்லாரையும் குஷிப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறது கிடையாது, இதுதான் உண்மை. என்னடா ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லையா கேட்கறதுக்கு போஸ்டர்ஸ் பேனர்ஸ் அதை ஒட்டினவங்களிலிருந்து அதை சாரம் கட்டினவங்களிலிருந்து இந்த ஸ்டேஜ் போட்டவங்க லைட்டு போட்டவங்களிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாரையும் மீட் பண்ணணுன்ற ஆசை தான் அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றி. படத்தில் நீங்கள் பார்க்க ரொம்ப முக்கியமான சில டயலாக்ஸ் எல்லாமே அதில் சதீஷோட பங்கு ரொம்பவே இருந்துச்சு. ஸோ அவருக்கும் இந்த படம் வெற்றி அடைந்ததில் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஆனந்த் அவர்களுக்கும், ரவிராஜா அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், ராஜேந்திரன் அவர்களுக்கும், PRO செல்வகுமார் அவர்களுக்கும், சிபு அவர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மறுபடியும் இந்த நெஞ்சில் கூடியிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய